Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 5 arithmetic provisions exercise 5.2. So இப்போ 13th problem பார்க்கலாம். How many three digit numbers okay are divisible by 7 அப்படின்னு கேக்குறாங்க. So divisible by 7 அப்படினும் போது எதுல இருந்து ஆரம்பிக்கும் 100ல இருந்து 999 வரைக்கும். So first three digit number அது divisible by 7 என்ன அப்படின்னு பார்த்தா 105. அடுத்த நம்பர் என்ன 105 plus 7 112. அடுத்தது வந்து plus 7 கூட்டினா 119 அந்த மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 999 தெரியும் கரெக்டா அது வந்து divisible by 7 கிடையாது அப்ப divisible by 7 இருக்குது எதுவா இருக்கும் லாஸ்ட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் 999 டிவைட் பை 7 பண்ணா ரிமைண்டர் 5 சோ 999 minus 5 வந்து 994 கரெக்டா சோ அப்போ வந்து it is divisible by 7 தெரிஞ்சு போச்சு என்னது 994 தான் divisible by 7 அப்போ நமக்கு வந்து கடைசி நம்பர் தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பரும் தெரியும் கரெக்ட் அதே மாதிரி டிஃபரன்ஸ் 7 ன்னு தெரிஞ்சு போச்சு ரைட் சோ இப்போ nth நம்பர் அதுதான் நம்ம கடைசி நம்பர் அதை வச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை நம்பர்ஸ் இதுல இருக்கு எத்தனாவது நம்பர் இது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே which term has the value 994 நம்ம தேட போறோம் சோ an is equal to a plus n minus 1 into d formula கரெக்ட் a னோட வேல்யூ என்ன 994 ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 105 தெரியும் டிஃபரன்ஸ் 7 ன்னு தெரியும் அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் இந்த 105 மைனஸ் பண்ணி டிவைட் பை 7 பண்ணி n minus 1 போடுறோம் அப்போ திரும்ப அந்த minus 1 அன்சைட் போகும்போது plus 1 ஆகி 127 plus 1 is equal to n equal to 128 சோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 128 த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு அது divisible by 7 ஆல ஆகுது ஓகே அதே மாதிரி 14th ப்ராப்ளம் பார்க்கலாம் how many multiples of 4 lie between 10 and 250 சோ இதுவும் சிமிலரா இருக்குல்ல சோ அங்க 7க்கு பார்த்தா இப்ப 4க்கு பார்க்கறோம் அதுதான் அர்த்தம் சோ இப்போ வந்து 10ல இருந்து பார்க்கறோம் 10ல இருந்து ஆரம்பிக்கும் போது எது ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 4 ன்னு பாத்தீங்கன்னா 12 அப்ப அடுத்த நம்பர் என்ன 12 plus 4 16 அப்ப 12 16 20 அப்படினு போகுது கடைசி நம்பர் அவங்க கொடுத்தது 250 ஆனா 250 வந்து divisible by 4 கிடையாது அது மல்டிபிள் ஆஃப் 4 கிடையாது ரெண்டும் ஒன்று தானே ரைட் சோ மல்டிபிள் ஆஃப் 4 கிடையாது சோ அப்ப மல்டிபிள் ஆஃப் 4 இல்ல அப்படின்னு தெரிஞ்சக்கப்போ அப்ப என்ன பண்ணோம் அதே மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கலாம் ரிமைண்டர் 2 கிடைக்குது சோ ரிமைண்டர் 2 வரும்போது அப்ப 248 divisible by 4 இருக்கு அப்ப மல்டிபிள் ஆஃப் 4 என்ன 248 தான் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கு கரெக்ட்டா சோ அப்போ 248 தான் நம்ம லாஸ்ட் நம்பர் இப்போ AP கிடைச்சிருச்சு 12 16 20 248 நம்ம previous sumல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்க பண்ண போறோம் which term has the value 248 so an is equal to a plus n minus 1 into d போடுறோம் அதுல a value 12 d value 4 an value என்ன 248 கரெக்ட்டா அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு n ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 15 plus 1 16 so இப்போ 60 multiples of 4 are there between 10 to 250 அவ்வளவுதான் so I hope இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் thank you everyone